அதிமுகவிலே புதிய 6 பதவிகள். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், சமீபத்தில் நிறைய நபர்களுடைய பதவிகளை எடப்பாடி பழனிசாமி பறித்து வைத்திருந்தார். அது எதற்காக பறித்திருந்தார்? அதிமுகவிற்கு எதிராக, அதிமுகவுடைய கொள்கைக்கு எதிராகவும், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அந்த நபர்கள் பூரா மற்றொரு வேலையை செய்ததன் காரணமாகத்தான் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவிகளை பறித்து வைத்திருந்தார். ஆனால் எஸ்பி வேலுமணி தரப்பு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இணையக்கூடிய அந்த வேலையிலே எங்களுக்கு மறுபடியும் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை என்பது பேசியிருந்தார். ஆனால் இன்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சரி என்று சொல்லாத சூழலில் புதிதாக ஒரு 6 முக்கிய பதவிகளை உருவாக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இணையதளங்களிலே தற்போது செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தார். இன்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக, அதாவது நேற்று தினம் நமது டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் புதிதாக 6 பதவிகளை உருவாக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறாராம். இதற்கிடையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆதரவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் தினகரன் மீண்டும் அதிமுகவிலே இணைந்தால் அவருக்கு முக்கிய நிர்வாக பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அவரது தரப்பிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிமுகவிலே 6 துணை பொதுச் செயலாளர் பதவிகளை புதிதாக உருவாக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி அதிமுகவில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் 35 வயதுக்கு உட்பட்ட புதிய நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தற்போது பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறாராம். இந்த தகவல் அனைத்தும் அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இருப்பினும் இடைத்தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் முக்கியமான மாற்றங்கள், முக்கிய பதவிகள் என மொத்தம் ஒரு 6 பதவிகளை எடப்பாடி பழனிசாமி புதிதாக உருவாக்க இருக்கிறார். அதிலே டிடிவி தினகரனுக்கும் ஒரு பதவி என்பது காத்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளிவராத ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது உண்மையான அதிமுக தொண்டன் எவனும் பதவியில் இருந்தாலும் சரி, பதவி இல்லாவிட்டாலும் சரி, அதிமுக வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி பெறாவிட்டாலும் சரி, எந்த ஒரு கட்சிக்கும் போக மாட்டார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அங்கே போறவர்கள் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக இப்போ மட்டுமில்லை, எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு கட்சியாக வலம் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.